Hello everyone. JCrypTool demonstration la ipo namba paaka poradhu digital signature algorithm. Okay. So digital signature appdi edukka use pandrom appadina authentication purpose kaga use pandrom. Authentication na oru user இன்னொரு யூசர்ட்ட தான் தான் கரெக்டான யூசர் அப்படின்னு தன்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பேர் வந்து ஆத்தென்டிகேஷன். ஓகே, ஸோ இது சிமிலர் டு நம்ம ஒரு லெட்டர் எழுதிட்டு கீழே வந்து நம்மளுடைய சிக்னேச்சரை போடுவோம். நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த சிக்னேச்சரை பார்த்துட்டு இதுதான் அந்த கரெக்டான சிக்னேச்சர், என்னுடைய ஃப்ரெண்டோட சிக்னேச்சர் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாதிரி கிரிப்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு தன்னுடைய சிக்னேச்சரை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறது ஆத்தென்டிகேஷன். Okay, so in general authentication digital signature standard la rendu approach irukku. One வந்து RSA approach nu சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து digital signature algorithm approach nu சொல்லுவாங்க. So RSA approach la நார்மலா ஒரு மெசேஜ் ஒரு ஹேஷ் மெசேஜ் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அந்த மெசேஜ் கூட அதனுடைய சிக்னேச்சர் வச்சு நம்ம அனுப்புவோம். அந்த சிக்னேச்சரை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, அந்த மெசேஜ்லேருந்து ஒரு ஹேஷ் கோட் எடுப்பாங்க. அந்த ஹேஷ் கோட் கூட ஒரு ஏசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் ஏசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் RSA யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன ஆத்தென்டிகேஷன் அச்சீவ் பண்ணால் ப்ரைவேட் கீயால், சென்டரோட ப்ரைவேட் கீயால் என்கிரிப்ட் பண்ணணும். அதாவது எதை என்கிரிப்ட் பண்ணுறோன்னா ஹேஷ் கோடை என்கிரிப்ட் பண்ணுறோம். அந்த என்கிரிப்டட் ஹேஷ் கோடை மெசேஜ் கூட அட்டாச் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புவாங்க. ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், அதை ரிசீவ் பண்ணி ரெண்டாக பிரிப்பார். மெசேஜ் தனியாகவும் சிக்னேச்சர் தனியாகவும் பிரிப்பார். சிக்னேச்சர் என்ன பண்ணுவார்னா சென்டரோட ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பப்ளிக் கீ வேணும். பப்ளிக் கீ ஆல்ரெடி ரிசீவர்கிட்ட இருக்கும். அதை வச்சு டிக்ரிப்ட் பண்ணி ஹி வில் கெட் ஏ ஹேஷ் கோட். வந்திருக்கிற ஹேஷ் கோடை தனியாக வச்சுட்டு வந்திருக்கிற மெசேஜ்லேருந்து அவரு ஒரு ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்ணி, சேம் சென்டர் என்ன ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாரோ அதே ஹேஷ் அல்காரிதம் இங்கே யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஹேஷ் கோட் ப்ரொடியூஸ் பண்ணுவார். இவர் ப்ரொடியூஸ் பண்ண ஹேஷ் கோடும் வந்திருக்கிற ஹேஷ் கோடும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அமிச்ச யூசர் கரெக்டான யூசரு, மெசேஜ் எந்த ஆல்ட்ரேஷன்லாம் வந்திருக்குன்னு இருக்கும். இதுதான் RSA அப்ரோச்சு. இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் RSA யூஸ் பண்ணுறதுனால இது RSA அப்ரோச்சுன்னு நம்ம சொல்கிறோம். பட் இதை விட நல்ல ஒரு செக்யூரிட்டியான அப்ரோச் வந்து DSA அப்ரோச், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அல்காரிதம் அப்ரோச். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, சேம் அந்த சைன்டு மெசேஜ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, வெறும் என்கிரிப்ஷன் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சைனிங் பார்ட் இருக்கும். அந்த சைனிங் பார்ட்டை வந்து எப்படி உருவாக்குனா, குளோபல் பப்ளிக் கீ வச்சுருப்பாங்க, சென்டரோட ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க, ஒரு சீக்ரெட் கீ ஒன்று வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு சிக்னேச்சர் உருவாக்கி சிக்னேச்சரை வந்து ரிசீவருக்கு, சென்டரோட மெசேஜ் கூட அட்டாச் பண்ணி ரிசீவருக்கு அனுப்புவாங்க. ரிசீவர் என்ன பண்ணுவார்னா வந்திருக்கிற சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுவார். அப்போ சைனிங் பார்ட்னு ஒன்று இருக்கும், வெரிஃபிகேஷன் பார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் பார்ட்டில் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா த சிக்னேச்சர் இஸ் வேலிட் அண்ட் த யூசர் இஸ் ஆத்தென்டிகேட்டர். இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து எந்த இன்புட்டும் இங்கே தேவைப்படாது. அதாவது நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த ஹலோ, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே யூஸே ஆக போகிறது கிடையாது. ஸோ ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சிக்னேச்சரை உருவாக்க போகிறோம். அந்த உருவாக்கின சிக்னேச்சர் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கேருந்து DSA.text அப்படின்னு நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் உள்ளார நான் எந்த டேட்டாவும் வச்சில்லை, எம்டியாக தான் வச்சுருக்கேன். ஒரு சிக்னேச்சரை உருவாக்கி இந்த ஃபைலில் வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சிக்னேச்சரை நம்ம உருவாக்குவோம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் அல்காரிதம் பார்ட்டில் சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சரில் நம்மள்ட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ அல்காரிதம் சிக்னேச்சர் DSA டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் அதை எடுக்கிறேன். ஸோ இதை எடுத்திங்கன்னா இதுக்கு நம்ம சில இன்புட்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது, சைனிங் பார்ட் ஒன்று இருக்குது, வெரிஃபிகேஷன் பார்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சைனிங் பார்ட். ஓகே, ஸோ சைனிங் பார்ட்டில் வந்து நம்ம கீ கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு, செலக்ட் கீயில் வந்து நோ கீ தட் ஃபிட்ஸ் திஸ் ஆப்ரேஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் த கீ ஸ்டோர். அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரத்துக்கு ரெலவெண்ட்டான கீ. ஸோ இந்த கீயில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குளோபல் பப்ளிக் கீ, தியரி படிக்கக்குள்ள PQG அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சீக்ரெட் கீ K, அதாவது ஒரு கீ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் சென்டரோட பப்ளிக் கீ ப்ளஸ் ஹேஷ் அல்காரிதம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க சைனிங் பார்ட் உருவாக்குவாங்க. இதுதான் அந்த கீ ஸ்டோரில் இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து புதுசாக தான் நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுவோம்.
ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணக்குள்ள பாபு ஒயிட்னு இருக்காங்க, நான் டிஎஸ்ஏ கீ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறேன் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அல்காரிதம் டிஎஸ்ஏ அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க, கீயோட லிங்க் கொடுத்தாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கீயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ வி ஹவ் கிரியேட்டட் ஏ டிஎஸ்ஏ கீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீ வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே கீ வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சைனை வந்து உருவாக்கி எந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும், அதுதான் சிக்னேச்சர் ஃபைல். ப்ளீஸ் சூஸ் எ ஃபைல் வேர் த சிக்னேச்சர் ஷுட் பி ஸ்டோர்டு. ஸோ இதுக்கு தான் நான் முன்னாடியே வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், எம்டி ஃபைலு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சூஸ் எ ஃபைல் வந்து ஸோ டிஎஸ்ஏ அந்த பார்த்து வந்துருச்சு பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ டிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நான் வச்சுட்டேன். இந்த ஸோ சைன் கிரியேட் ஆகி அந்த ஃபைல் வந்து எதில் போய் இருக்கும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் போய் என்னுடைய சைன் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா சிக்னேச்சர் கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோடனே கீயோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ கீயோட பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன வந்துருச்சு, ஸோ the signature is saved, signature is stored. So we have created a signature, the signature is saved at நம்ம கொடுத்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துட்டு நம்ம போய் அந்த சிக்னேச்சர் சேவ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது இருக்கு பாருங்கள், இதுதான் நம்மளுடைய சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சரை நம்மளால் படிக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் கிரியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிக்னேச்சர் சரியா அப்படின்னு யார், இப்போ நம்ம சென்டர் சைட்லேருந்து பண்ணோம், இப்போ சென்டர் சைட்லேருந்து சைன் பண்ணி அமிச்சாச்சு. இப்போ ரிசீவர் சைடில் என்ன பண்ணுவோங்க, வந்திருக்கிற சிக்னேச்சர் கரெக்டான சிக்னேச்சரா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த எண்டில் இருக்கோம், ரிசீவர் எண்டில் இருக்கோம். ஸோ அதுக்காக அகெயின் அல்காரிதம், ஸோ சிக்னேச்சரில் டிஎஸ்ஏ. இப்போ நம்ம ஆப்ரேஷனில் வெரிஃபிகேஷன் பார்ட்டுக்கு போயிடுறோம். நம்ம ஆல்ரெடி என்ன கீ யூஸ் பண்ணோமோ அதே கீ தான் இங்கேயும் யூஸ் பண்ணோம். ஸோ டிஎஸ்ஏ கீ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபைல் வந்து வேலிடா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அந்த லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது உள்ளார உள்ளது கரெக்டாக இல்லையா அப்படின்னு இது வெரிஃபை பண்ணி நமக்கு சொல்ல போகுது. ஓகே, ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னா ஸோ த சிக்னேச்சர் இஸ் வேலிட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டிஎஸ்ஏல என்ன பண்ண போகிறோம், சிக்னேச்சர் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த சிக்னேச்சர் வேலிடா இல்லையா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் டெமான்ஸ்ட்ரேஷன் யூஸிங் JCrypTool. தேங்க்யூ.